திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் 88. மகேந்திர காண்டம். வீரசிங்கன் வதை படலம். வீரபாகுதேவர் சமுத்திரத்தின் மேலாகச் சென்று சூரபத்மனது நகருக்கு வடதிசையில் இருக்கின்ற மலைத்தொடர் காவல் நகரில் யாழிமுகன் என்ற அசுரவீரன் இருந்து காவல் புரிகின்ற இலங்கை என்ற நகரிலே வந்து அருளினார். யாழிமுகன் என்ற காவல் சேனாதிபதியால் காவல் காக்கப்படுவது இலங்கை. அவன் பல சேனைகளோடு தற்பொழுது சூரபத்மனை காண்பதற்காக சென்று விட்டான். எனவே யாழிமுகனினுடைய மகன் அதிவீரன் என்பவன் இலங்கையில் 1000 வெள்ளம் சேனைகளோடு இருந்து இலங்கையை குறைவேதுமின்றி காவல் பூண்டிருந்தான். அதிவீரன் இலங்கையில் தனது அரண்மனையில் இருக்க 500 வெள்ளம் அசுரசேனை, அதனோடு சேனாதிபதி அதிவீரனுடைய சேனாதிபதி வீரசிங்கன் என்ற பெயருடையவன் இருந்தான். வீரபாகுதேவர் விரைவாக செல்வதை பார்க்கின்றான் வீரசிங்கன் என்ற சேனாதிபதி. நாம் காவல் காக்கும் பொழுது இதை எண்ணாமல் தனியாக ஒருத்தன் வருகின்றானே, இவன் யார் என்று கோபம் கொண்டான். வீரசிங்கன் எழுந்து வானமார்க்கமாக புறப்பட்டு தன்னுடன் 500 வெள்ளம் சேனையும் சுற்றி வர வீரபாகுதேவர் முன்னாக சென்றான். வீரபாகுதேவரை பார்த்து, என் காவல் எல்லையில் இதுவரை யாரும் வரவில்லை, நீ யார்? நீ ஒரே ஒருவனாக தனியனாக வந்திருக்கின்றாயே, உன்னை கொல்வதற்கு முன் நீ வந்த காரணம் என்ன என்று கூறுவாயாக என்று கேட்கின்றான். அப்பொழுது வீரபாகுதேவர் சொல்கின்றார், இந்த இலங்கையை கடந்து சூரன் இருக்கும் வீர மகேந்திரபுரத்திற்கு செல்வதாக வந்தேன். இதனை நீ தடுக்க முடியும் என்றால் தடுத்துப்பார் என்று வீரபாகுதேவர் சொல்கின்றார். உடனே அந்த சேனாதிபதி வீரசிங்கன் படை வீரர்களை பார்த்து, இவனுடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்று கூறுகின்றான். வீரபாகுதேவரை சுற்றி நின்ற அசுர சேனைகள் அவரை வளைத்து போர் செய்யத் தொடங்கினார்கள். வீரபாகுதேவர் மேல் வேல், தண்டாயுதம், முசலப்படை, சாலப்படை, நஞ்சு பூசிய சூலம், வார்பூட்டிய வில்லை வளைத்து அதில் அம்புகள், படை வீரர்கள் கையில் பிடித்திருந்த சூலம் இவற்றையெல்லாம் எரிகின்றார்கள். தோமரப்படையை எரிகின்றார்கள். வீரபாகுதேவர் தம் வாளை உரையிலிருந்து நீக்கி ஏந்தி அசுரர்கள் எரிந்த ஆயுதங்களையெல்லாம் வெட்டி எரிகின்றார். அரக்கு மெழுகு மலையின் மீது அக்னி கடவுள் சென்று அந்த அரக்கு மலையை உருக்குவது போல அசுரசேனையான கடல் உடைந்து போகும்படி வீரபாகுதேவர் கிளர்ந்து தன் கையில் ஏந்திய ஒற்றை வாள் கொண்டு அசுரர் இருக்கும் இடமெல்லாம் வெட்டி சம்ஹாரம் செய்கின்றார். அசுரருடைய காலாட்படை, மத யானை, குதிரை, தேர் எல்லாம் அழிந்தன. இவ்வாறு 500 வெள்ளம் அசுரசேனை அழிந்து மாண்டு போனது. எஞ்சியிருந்த அசுரர்கள் தங்கள் உயிரை பாதுகாத்து கொண்டு விரைவாக அந்த இடத்தை விட்டு பூமியிலும் வானத்திலும் எல்லா இடங்களிலும் ஒளிந்து கொண்டார்கள். இதை பார்த்து வீரசிங்கன் மிக்க கோபம் கொண்டு வீரபாகுதேவர் மேல் ஒரு சூலப்படையை விட்டான். அதனை தன் கை வாளினால் 2 துண்டாக வீழ்த்தி ஆரவாரம் செய்தார் வீரபாகுதேவர். குலிசாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் வீசினான். அதையும் தன் வாளால் வெட்டி வீழ்த்தினார் வீரபாகுதேவர். வீரசிங்கன் மற்றொரு ஆயுதத்தை எடுப்பதற்கு முன் விரைவாக அவன் முன் சென்றார். வீரபாகுதேவர் வீரசிங்கனின் முன்னாகச் சென்று தன்னுடைய வாளை வீசி வீரசிங்கனின் கைகளை வெட்டி வீழ்த்தி வீரசிங்கனின் தலையையும் தன்னுடைய வாளால் கொய்து உப்பு நீர் கடலில் வீழ்த்திவிட்டு தனது வாளை உரையிலே செருகிவிட்டு வீரபாகுதேவர் வெற்றியை பெற்றுக்கொண்டு செல்கின்றார். அவர் வேலவரான முருகப்பிரான் விடுத்த தூதுவர், பெருமையுடைய வீரபாகுதேவர் என்று வீரசிங்கன் வதைப்படலம் நிறைவடைந்தது. இனி 4வது படலம் இலங்கை வீழ் படலம். வீரபாகுதேவர் அசுரர்களின் இருப்பிடமாகிய இலங்கை என்ற மலையின் 3 சிகரங்களின் இடையே இருக்கின்ற மலை உச்சிக்குச் சென்று பாய்ந்தார். அவர் பாய்ந்து நின்றதைக் கண்டு அதிவீரன் முதலான அசுரர்கள் எல்லாம் கலங்கினார்கள். வீர மகேந்திரபுரத்திற்கு வடக்கு திசையில் இருக்கின்ற காவல் கோட்டையாக இருப்பது இந்த இலங்கை நகரம். அதில் வீரபாகுதேவர் குதித்ததும் அந்த மலை நடுநடுங்கி கடலில் ஆழ்ந்து மூழ்கியது அந்த இலங்கை நகரம். இலங்கை பெரும் கடலுள் மூழ்க அந்த மலை மீது தங்கள் குலத்தோடு தங்கியிருந்த அசுரர்கள் கலங்கினார்கள், அலறி அழுதார்கள்.
அசுரர்கள் கடலோடு மலையுடன் சேர்ந்து ஆழ்ந்து போக அவர்களை வளைத்து சுற்றிய சுறா முதலிய பெரிய மீன்கள் அசுரர்களை பிடித்தன. இந்த நிலையில் ஆண்களும் பெண்களுமான அசுரர்கள் கலங்கி தந்தையோடு தாயை, மனைவியை, குழந்தையை கையால் சேர வாரிக்கொண்டு கூக்குரலிட்டு மேல் எழுகின்றார்கள். களைத்து போனார்கள். உயிரை மட்டும் தாங்கிக் கொண்டு சிலர் மேல் எழுந்து வருகின்றார்கள். இருந்தாலும் அந்த மீன்கள் அந்த மேலே எழுகின்ற அசுரர்களையும் கைப்பற்றி உண்டன. முன்பு ஒரு காலத்தில் அசுரர்கள் தங்கள் இனத்தை உண்டமையை எண்ணிக்கொண்டு மீன்கள் தற்பொழுது சூறாவளி காற்று போல அசுரர்களை வாளினால் சுழற்றி அசுரர்களை தின்கின்றது. அசுரர்களும் மீன்களோடு சண்டை புரிகின்றார்கள். முருகேசப் பெருமான் விடுத்த தூதுவர் வீரபாகுதேவரின் செயல் கண்டு தப்பி பிழைத்து விடுவோம் என்று சிலர் ஓடுகின்றார்கள். இவ்வாறு இலங்கை என்ற அந்த நகரம், வீரமகேந்திரபுரத்திற்கு வடக்கு திசை காவலாக அமைந்த நகரம் வீழ்ந்தது. இவ்வாறு இலங்கை வீழ்படலம் அமைகின்றது. இதனை அடுத்து 5வது படலமாக அதிவீரன் வதைப்படலம் அமைகின்றது. இலங்கை கடலில் ஆழ்ந்து போகவே இலங்கையை காவல் பூண்டு இருக்கின்ற அதிவீரன் என்பவன் அதனை கண்டான். துயரடைந்தான், வெட்கம் அடைந்தான், சினந்து பெருமூச்சு விட்டு கோபம் கொண்டான். வீரபாகுதேவர் இலங்கை சிகரத்தில் குதித்த போதே இலங்கை கடலிலே ஆழ்ந்து போனதே. இலங்கை அமிழ்ந்து போக வேண்டுமென்றால் அது சூரபத்மனோ அவனது உறவினர்களாலோ மட்டும்தான் முடியும். ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். செய்வதற்கு ஒரு காரணமும் இல்லை. தங்களது ஊருக்கு தாமே தீமை செய்ய மாட்டார்கள் என்றால் அவர்களினுடைய தாய் மாயை இதனை செய்திருப்பாளா என்றால் அவளும் செய்திருக்க மாட்டாள். பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்களும் கூட இதை செய்ய நினைக்கவும் மாட்டார்கள். தேவர்களிலும் யாரும் இதை செய்ய வலிமை உடையவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் நம்முடைய சிறையில் அடைபட்டார்கள். இன்னும் விண்ணவர்கள், விஞ்சையர்கள், சித்தர்கள், கணங்கள் உள்ளிட்ட யாரும் இதை செய்திட எண்ணவும் கூட மாட்டார்கள். அப்படியென்றால் யார் இதனை செய்தாரோ? என் தந்தை வீர மகேந்திரபுரத்திற்கு சென்ற இந்த நேரத்தில் இங்குள்ள அசுரர்களோடு நான் இலங்கையை காத்து நின்ற லட்சணம் நன்றாக இருக்கின்றது என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றான். தந்தையார் இல்லாத நேரத்தில் இலங்கையில் ஒரு மகன் இலங்கையை காக்க முயன்று அந்த பெரிய நகர் முடிவில்லாத பெருங்கடலில் அமிழ்ந்து போனது என்றால் எனது குலத்தவரான மற்ற அசுரர்கள் என்னை இகழ்ந்து சிரிப்பார்கள் அல்லவா? சூரபத்மன் இதனை தெரிந்து கொண்டால் என்னை கொன்றே விடுவான். என்னை பெற்ற தந்தையும் கூட இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவார் என்று வருத்தமுடுகின்றான். அதிவீரன் என்ற திறமை உடைய அந்த வீரன் அவன் யாழிமுகனின் மகன். கடல் மேலாக எழுந்து சென்று யார் இதை செய்தார் என்று பார்க்க முயற்சிக்கின்றான். சேனைகளில் மிச்சம் இருப்பவரை வாரிக்கொண்டு தேடி பிடித்து அவர்களையும் எடுத்துக்கொண்டு வீரபாகுதேவர் முன்பாக அந்த அதிவீரன் நிற்கின்றான். வீரபாகுதேவர் நிற்கின்ற நிலையை கண்டான். அதிவீரன் வீரபாகுதேவரை கண்டவுடன் கோபத்தால், ஓ, தேவர் கூட்டத்தில் உள்ள இந்த ஒரு வீரனா நமது இலங்கையை கடலிலே ஆளும்படி செய்து அச்சமும் இல்லாமல் இங்கே நிற்கின்றான் என்று சொன்ன யாழிமுகன் மகன் அதிவீரன் இந்த வீரனை கொன்று உயிர் குடிப்பேன் என்று எண்ணி வீரபாகுதேவர் முன்பாக சென்றிட அதிவீரன் வருவதைக் கண்டார் வீரபாகுதேவர். அதிவீரன் உடன் வந்த அசுரர்கள் வீரபாகுதேவரை வளைத்து சூழ்ந்து கொண்டு போர்த்தொழிலை செய்கின்றார்கள். வீரபாகுதேவர் தனது வாளை உரையிலிருந்து எடுத்து அசுரர்களின் உயிரையெல்லாம் சிந்திடும்படி வெட்டி வீழ்த்தினார். தனது படை அழிந்து இறந்ததைக் கண்டு அதிவீரன் கோபத்தால் பார்க்கின்றான். எனது வீரர்களை நீ வெட்டி வீழ்த்தினாய், இப்பொழுதே உன்னை நான் தின்பேன் என்று அதிவீரன் வருகின்ற கோலத்தை வீரபாகுதேவர் கண்டு அவனுடன் எதிர் நிற்கின்றார். ஒரு வேல் படையை அதிவீரன் ஏவுகின்றான். அந்த வேல் தன்னுடைய நெஞ்சில் பாய்வதற்கு முன்பு வீரபாகுதேவர் அதனை தம் வாளினால் அதிவீரனுடைய வேற்படை 2 துண்டாகும்படி வெட்டினார். வேல் 2ஆக வெட்டுப்பட தனது கையால் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேனியில் தண்டாயுதத்தை வீசுகின்றான்.
அதையும் வீரபாகுதேவர் தம்முடைய வாளால் அழித்து விடுகின்றார். அதிவீரன் இதனை பார்த்து சோர்வடைந்தான். 3 சுடருடைய படை ஒன்றை அதிவீரன் எடுத்துக்கொண்டு வீரபாகுதேவர் நெஞ்சில் விடுகின்றான். அதனைக் கண்டு வீரபாகுதேவர் சீறி அந்த ஆயுதத்தை தமது செங்கையால் பிடித்து முறித்து எறிந்தார். வீரபாகுதேவரை கொல்வது வெல்வது அரிது என்று நினைத்த அதிவீரன் வேறொரு வாளை தனது கையில் எடுத்து ஏந்திச் சென்று அதனை சுழற்றினான். வீரபாகுதேவரும் வாளை எடுத்துக்கொண்டு எதிர் சென்றார். இருவரும் வாள்போர் செய்தனர். அந்த வாள்போரிலே வீரபாகுதேவர் அதிவீரன் இடையாக புகுந்து அவனுடைய கால்கள் 2ஐயும் முடியையும் உடலையும் தோள்களையும் அங்கு ஒரே முறையில் விரைவாக வீரபாகுதேவர் வெட்டி வீழ்த்தினார். யமன் வந்து அதிவீரனினுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போனான் என்பதோடு அதிவீரன் வதைப்படலம் நிறைவடைந்தது. தொடர்ந்து மகேந்திரம் செல் படலம், அதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.